மாமா அரசியல் சாணக்கியன். என்ன நக்கிய? ஒரு அம்மா முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி தியேட்டரில் எல்லாருமே கவுண்டர் கொடுப்பாங்க. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, யாரிடம் பேசினால் நமக்கு தீர்வு கிடைக்கும், யாரிடம் கேட்டால் நமக்கு உதவி கிடைக்கும் என்பது தெரிந்து கொள்வது முக்கியம். 1960-70களில் சினிமா துறையில் ஏதேனும் பிரச்சனை என்றால் எம்ஜிஆரை சந்தித்து பேசினால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். காரணம், எம்ஜிஆர் சம்பந்தப்பட்டவர்களை வரவழைத்து இருவரையும் நேரில் உட்கார வைத்து பேசி சமரசமாக முடித்து விடுவார். எனவே எந்த விஷயத்தையும் எம்ஜிஆர் தலையிட்டால் அந்த விஷயம் சீக்கிரமாக அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும், அந்த விஷயம் சுமூகமாக முடிந்துவிடும் என்று நம்பினார்கள். அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் சொல்லுக்கு மரியாதை இருந்தது. அதே போல எம்ஜிஆரின் சொல்லுக்கு எவ்வளவு பவர் உண்டு தெரியுமா என்று பழம்பெரும் பிரபல நடிகை சௌகார் ஜானகி தன்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 100வது படம் ஒளிவிளக்கு. அவருடைய 100வது படத்தை தாங்கள்தான் தயாரிக்க வேண்டும் என்று பலர் போட்டியிட்ட போது, பலர் வந்து கேட்டபோது, புரட்சித் தலைவர் அதை ஜெமினி நிறுவனத்திற்கு அந்த அனுமதியை கொடுத்திருந்தார். ஜெமினி நிறுவனம் ஒரு ஹிந்தி படத்தை வாங்கி ஒளிவிளக்கு என்ற பெயரில் ரீமேக் செய்தது. அதில் எம்ஜிஆருக்காக சில மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து அந்த படத்தை தயாரிக்க அறிவிக்கப்பட்டது. அப்போது அதில் ஹிந்தியில் மீனா குமாரி நடித்த அந்த கதாபாத்திரத்தில் தமிழில் நடிப்பதற்காக விஜயகுமாரி உட்பட பல நடிகைகள் விரும்பினார்கள். அதை தயாரிப்பு நிறுவனத்திற்கும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் அன்றைய பிரபல நடிகை சௌகார் ஜானகி மீனா குமாரி கதாபாத்திரத்தில் தான் நடிக்க மிகவும் விரும்பினார். அது எப்படியாவது அந்த கதாபாத்திரத்தில் தனக்கு கிடைக்க வேண்டும், தான் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சரி, இதற்கு யாரிடம் பேசுவது என்று கேட்டால், தயாரிப்பு நிறுவனத்தில் பேசினால் ஒரு வகையில் பல பேர் கேட்டிருப்பதை தகவல் வரும். ஒரே சொல்லில் இந்த கதாபாத்திரம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் யாரிடம் பேச வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது, சின்னவரிடம் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சின்னவர் என்றால் எம்ஜிஆர் என்று எல்லோருக்கும் தெரியும். சின்னவரிடம் கேட்பதா? நான் இதுவரை எங்கும் எந்த கம்பெனியிலும் ஏறி போய் வாய்ப்பு கேட்டதில்லையே. சௌகார் என்ற படத்தை தவிர எங்கு போய் வாய்ப்பு கேட்டதில்லை, என்னை வாய்ப்பு தேடி வந்தது சென்று யோசித்த சௌகார் ஜானகி மறுநாள் ஒரு வழியாக ராமாவரம் தோட்டத்திற்கு போன் செய்தார். அவர் போன் செய்த போது அந்த போனை எடுத்தவர் ஜானகி எம்ஜிஆர் ராமச்சந்திரன். ஜானகி எம்ஜிஆர் போனை எடுத்தார். என்னம்மா ஜானகி, என்ன விஷயம் என்று ஜானகி அம்மாள் கேட்டதும், சின்னவரிடம் பேச வேண்டும், அண்ணனிடம் கொஞ்சம் பேசலாமா என்று சொன்னார். இதோ என்றார். அடுத்த நொடியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போனை வாங்கி, என்னம்மா ஜானகி, என்ன சாப்பிட்டாயா, நன்றாக இருக்கிறாயா என்று விசாரித்தார். உனக்கு ஏதேனும் உதவி தேவையா, என்னம்மா சொல்லுமா என்று கேட்கிறார். அண்ணே, இந்த ஹிந்தியில் மீனா குமாரி நடித்த அந்த கதாபாத்திரத்தில் நான் நடிக்க ஆசைப்படுகிறேன், அதற்காக தான் உங்களுக்கு போன் செய்தேன் என்றார். அப்படியா, நல்ல வேலை, நீ போன் செய்து விட்டார் என்று, சரி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் போன் வைத்து விட்டார். அடுத்த 40 நிமிடத்தில் ஜெமினி நிறுவனத்தில் இருந்து கார் வந்தது. கூடவே அந்த படத்தில் என்னை ஒப்பந்தம் செய்ததற்கான அந்த ஓலையும் வந்தது, பேப்பரும் வந்தது. அதுதான் எம்ஜிஆருடைய செல்வாக்கு.
ஒரே நிமிடத்தில் அந்த பிரச்சனை முடித்து வைத்தவர் எம்ஜிஆர். இப்படி எம்ஜிஆருடைய செல்வாக்கை சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய நல்ல மனது யாருக்கும் வராது. எம்ஜிஆருடைய சொல்லில் உள்ள பவர் இதுதான், அதுதான் எம்ஜிஆர், தட் இஸ் எம்ஜிஆர் என்று சவுகார் ஜானகி இந்த விஷயத்தை நடிகர் ஒய்ஜி மகேந்தரிடம் சொல்லி இருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.